யுனெஸ்கோ வரை பரவிய பழந்தமிழர் கட்டடக்கலை, வியக்க வைக்கும் கழுகுமலை சமணர் சிற்பங்கள். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் மாமல்லபுரத்தைப் போலவே பாறை சிற்பங்களும் குடவரை கோயிலும் கொண்டதாக அமைந்துள்ள கழுகுமலை பலரும் அறியாத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பகுதியாகும். அதன் முக்கிய அம்சங்களையும் தொன்மை சிறப்புகளையும் பற்றி விவரிக்கிறது இன்றைய சிறப்பு செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அமைந்துள்ள கழுகுமலையில் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டு நிற்கிறது வெட்டுவான் கோயில். மலை மீது ஏறி நின்று பள்ளத்தில் இருக்கும் இதனை பார்ப்பவர்கள் கலைப்படைப்பாய் மிளிரும் கோயில் ஒன்று பாறைகள் இடையே புதைந்து கிடக்கிறது என பரிதவித்துத்தான் போவார்கள். ஒரே பாறையில் அற்புதமாய் உருவாக்கப்பட்ட இந்த கற்கோயில் எதனால் முழுமையடையாமல் நின்று போனது? கோயில் அப்பா மேல அடிக்க பையனுடைய கீழையும் அதே மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது வாடிக்கை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன அப்பா அதை நுப்பாட்டிருந்தாரு. கீழே சவுண்ட் ஒளி சத்தம் இருக்கு, அதே மாதிரி சவுண்ட் ஒலிக்கு அவர் சந்தேகம் நம்மள மாதிரி அடிக்குங்க யார் இருக்கான்னு சொன்ன உடனே திரும்பி வந்தோடனே அந்த ஒளியை கொண்டு அப்படியே பின்னாடி எறியுதாரு. அவருடைய மார்புல பட்டு இறந்து விழுந்துருந்தாரு. இறந்து விழுந்தவொடனே பையன் அப்பா கீழே பார்த்த உடனே என்ன சொன்ன தன்னை பையம்னு சொல்லி அப்பதான் தெரிய வருது. வெட்டுவான் கோயில் ஃபுல்லா முடிக்கல, 75% தான் முடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த நிகழ்ச்சி நடந்துருது. மலர்ச்சரங்கள் தொங்கும் எண்பட்டை சிகரம், கர்ணக்கூடுகள், கொடிக்கருக்குகள், இருதள விமானம் ஆகியவை அடித்தளம் முற்று பெறாமல் நிற்கும் இந்த ஒற்றைக்கல் கோயிலின் வசீகரங்கள். கோயிலுக்கு வடக்கே இதே காலத்தில் சமணர்களால் தீர்த்தங்கரருக்கு உருவாக்கப்பட்ட கற்கோயிலும் உள்ளது. குஜராத், ராஜஸ்தான் பகுதிகளில் இருந்து இங்கு வரும் சமணர்கள் ஏராளம். 24 தீர்த்தங்கர் இருக்கும். அவங்களுக்கு சிலை எல்லாம் இங்க மேல இருக்கு. அங்க இங்க எல்லா விசேஷம் என்ன சுபம் அது நல்ல காரியம் நம்ம வீட்டுல நடக்க செய்யும்னா நம்ம கண்டிப்பா இங்கே ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வருவேன். கண்டிப்பா எப்பவுமே என்ன விஷயம் இருந்து சரி கண்டிப்பா நம்ம ஆசீர்வாதம் வாங்கி இங்க ஆசீர்வாதம் வாங்கி நல்லா எல்லா காரியம் நல்லா நடக்கும். கழுகுமலை புடைப்புச் சிற்பங்கள் சமணர் பொற்காலத்தின் தனி அடையாளம். பிற உயிர்களை துன்புறுத்தக் கூடாது என்பதை கற்றுக் கொடுத்த சமண துறவியான மகாவீரரின் போதனையோடு ஒரு காலத்தில் முக்கியமான கல்விக்கூடமாய் திகழ்ந்த கழுகுமலையில் இப்போதும் சமணர் வரலாறு பேசும் பல கல்வெட்டுகள் உண்டு. ஆனால் கழுகுமலையில் பலி கொடுக்கப்படுவதுதான் பல சமணர்களுக்கு வேதனை. மகாவீர் என்ன சொல்றாங்க, யாருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, நான் வயலன்ஸ். ஆனால் அங்க கடவுளுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வருத்தத்திலே தான் சொல்றேன், அங்க கடை விட்டுறாங்க, கூலி விட்டுறாங்க. ஸோ அதை நம்ம ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் இருக்கு, அந்த தேவ் செய்தி அங்க நிறுத்துறதுக்கு என்ன முயற்சி பண்ணோம்னா பண்ணீங்க. ஏன்னா இது என்ன தெய்வம் இருந்த சரி, என்ன சுவாமி இருந்த சரி, யாருமே பர்மிஷன் கொடுக்கல. சமணம் தழைத்தோங்கிய சுவடுகளோடு இருக்கும் கழுகுமலையின் தென்புறத்தில் இருக்கிறது கழுகாசலமூர்த்தி குடிகொண்டுள்ள குடவரை கோயில். கற்பாறையை குடைந்து குகைக்குள் மூலவர் அமைக்கப்பட்டுள்ளது இதன் தனிச்சிறப்பு. சீதையை பிரிந்த பின் அவரை தேடி இலங்கை சென்ற ராமன் வழியில் கழுகுமலைக்கும் வந்து சென்றதாக ஆலய வரலாறு கூறுகின்றனர் இங்குள்ளோர். கழுகுமலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கழுகசலாமூர்த்தி திருக்கோயில் என்பது ராமாயண காலத்திலே உட்பட்ட திருக்கோயில் என்பது வரலாற்று சான்றாக உள்ளது. ராமாயண காலத்திலே ராமர் பிரான் இங்கே வணங்கி சென்றதாக வரலாறு உண்டு. தூத்துக்குடியில் உள்ள கடல் இதுவரைக்கும் இருந்ததாக சொல்கிறார்கள். ராமபிரானுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த கடல் தூத்துக்குடி சென்றதாக வரலாறு உள்ளது. இதன் அருகிலே 2 நதிகள் ஓடிய வரலாறும் உள்ளன. தொன்மையான வரலாற்று சிறப்புமிக்க கழுகுமலை வெட்டுவான் கோயிலின் சிறப்பு யுனெஸ்கோ வரை எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. இன்று இது சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் நிதி பற்றாக்குறையால் தேவைகள் பூர்த்தியாகாமலேயே தவிக்கிறது. தமிழர் கட்டடக்கலை வரலாற்றை விளக்கும் இந்த வரலாற்று சின்னத்தை காப்பாற்ற அரசு உதவ வேண்டும் என்பது பலரது எதிர்பார்ப்பு. கழுகுமலையை பொறுத்த அளவில் மாமல்லபுரத்துக்கு இடையான உள்ள ஒரு சிற்பங்கள் இருக்குது. அந்த சிற்பங்களை பார்க்க பல்வேறு மாநிலத்திலும் பல்வேறு நாட்டிலிருந்து வாரார்கள். அவர்கள் வாரார்கள் சொன்னா அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்யறதுக்கு கழுகுமலையில போதுமான அளவில் நிதி நிலைமை குறைவு இருந்தாலும் கழுகுமலை நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு அதனுடைய அடிப்படை வசதிகளை பேரூராட்சி மூலம் செய்து கொடுத்து வருகிறோம். இருந்தாலும் முழுமையாக இந்த பணிகளை செய்யணும்னு சொன்னால் அது அரசால தான் முடியும்.
ஒரு காலத்தில் தலை சிறந்த சமண தலமாகவும் கல்விக்கூடமாகவும் திகழ்ந்த கழுகுமலை பற்றிய தகவல்கள் இன்றைய தலைமுறை அறியாததாகவே இருந்து வருகிறது. மேலை நாகரிகத்தையும் அவர்களை பற்றிய தகவல்களையும் விரல் நுனியில் வைத்திருக்கும் இன்றைய மாணவர்களுக்கு தொன்மை சிறப்புமிக்க நமது வரலாற்றை பற்றி தெரியப்படுத்த நாம் தவறி வருகிறோம் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் ஆதங்கம். நம்முடைய பிள்ளைங்களை எங்கெல்லாமோ கூட்டிட்டு போறோம், அழைச்சிட்டு போறோம். ஆனா நம் முன்னோர்களுடைய கலை நுட்பத்தை, கலை திறன்களை எல்லாம் இது மாதிரியான பழமையான சிற்பங்கள் வழியாக நம் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணும். அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா அமெரிக்காவை பார்த்து வியப்படைதோம், அங்க போய் சம்பாதிக்க நினைக்கிறோம். ஆனா அமெரிக்காவுக்கு பெரிய வரலாறு கிடையாது. நமக்கு 5000 ஆண்டு கால வரலாறு இருக்கு. அதனாலதான் இங்க வரலாற்று பாடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம சொல்றோம். அவனுக்கு வரலாறே இல்ல அமெரிக்காக்காரன். அதனால ஃபியூச்சராலஜி அப்படின்னு வச்சிருக்கான், எதிர்காலவியல்னு வச்சிருக்கான். இந்த வெட்டுவான் கோயில் சிற்ப இந்த கோயில் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்து அதன் நுட்பமான அழகை தரிசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒடிசாவின் கொனார்க்கில் உள்ள சூரியனார் கோயில், மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுரோஹா சிற்பங்கள் போன்றவையும் ஒரு காலத்தில் புதர்மண்டி கிடந்தவைதான். ஆனால் அவற்றின் வரலாறு பிறகு உணரப்பட்டது. முழுமை பெறாமல் நிற்கும் இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயிலும் சமண சிற்பங்களும் கூட நம்மை பார்த்து எதையோ சொல்ல நினைப்பது போலத்தான் தெரிகிறது. சன் செய்திகளுக்காக கோமதி சங்கர், மை அறிவரசு மற்றும் திருமேனி சரவணன்.